நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரசு, எனக்கு என்னமோ ஜிஜேனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப தெரிஞ்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் ஒரு காலகட்டத்தை தான் செஞ்சது சரியா தப்பான்னு சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்படிதான் ஜிஜேவும் சிந்திக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லையா விஸ்வா? சரசு, ஹாஸ்பிட்டல் ஐஸ்வர்யா துடிக்கிறத பார்த்து அவன் துடிச்சான் பாரு. அது என் கண் முன்னாடியே இருக்கு. அவன் அந்த காலை வச்சுக்கிட்டு அங்க இங்க ஓடி அலைஞ்சதை பார்த்தா அப்பா, எனக்கு என்னமோ இன்னும் அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அப்பா, எனக்கு என்னமோ இன்னும் ஜிஜே மேல சந்தேகமாவே இருக்கு. விஸ்வா, சந்தேகங்கிறது கேன்சரோட கொடுமையான வியாதி. கேன்சருக்கு எப்படி மருந்து இல்லையோ அதே மாதிரி சந்தேகத்துக்கும் மருந்து இல்லை. எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐஸ்வர்யா காப்பாற்றணும், சச்சின் ஐஸ்வர்யா காவேரி எல்லாரையும் பெரிய படிப்பா படிக்க வைக்கணும்ன்றான். ஒரு தகப்பனா இதெல்லாம் ஆசைப்படுறான். அது தப்பா? அவன் பெத்தவன். பெத்த தகப்ப மேலே நம்ம சந்தேகப்பட்டா அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. பல வருஷம் கழிச்சு முதல் தடவையா மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்காருன்னு. எவ்வளவோ தூரம் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எங்க கேட்டீங்க? இவனுங்க பேச்ச கேட்டு நீங்களும் பேசுனீங்க. இப்ப யோசிக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? தப்புதான் சரசு, நான் பண்ண தப்புதான். அத ஒரு பரீட்சையா வச்சு நினைச்சுக்கே. அந்த பரீட்சையில ஜிஜே பாஸ் பண்ணிட்டான். விஸ்வா, நீயும் தினகரன் அவனை எவ்வளவு அவமானப்படுத்தினீங்க. நான் என்ன யோகினா? நான் கூட அவனை எவ்வளவு அவமானப்படுத்தினேன். வேற ஒருத்தன் தான் இந்த ஏரியா பக்கமே வர மாட்டான். அவன் ஏன் திருப்பி திருப்பி இங்க வரான்? ஐஸ்வர்யா குணமானோ அவன் பொண்ணு நல்லா இருக்குன்னு தானே ஆசைப்படுறான். ஒன்னு சொல்றேன், இந்த வாயால நான் அவனை எவ்வளவு பேசியிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், அவன் தான் என்னுடைய மாப்பிள்ளை. அவன் தான் என் மாப்பிள்ளை. அப்பா, அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாயே கேட்பான். விட்டா சொத்தை எழுதி வச்சிருவீங்க போல இருக்கு. இத பாரு விஸ்வா, யார் என்ன சொன்னாலும் சரி, ஜிஜே தான் என் மாப்பிள்ளை. அவனுக்கு நிச்சயமா சொத்து கொடுப்பேன். கடவுளே, குழந்தைக்கு சீக்கிரமா குணமாக்கணும். பாத்ரூம்ல கூட இல்லீங்க. ஐயோ, குழந்தைய காணாமே. நான் என்ன பண்ணுவேன்? நரசம்மா, எங்க பேச்சை காணாமா? எங்கம்மா? கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்னங்க கூட்டிட்டு போயிட்டாங்களாமே? யார் கூட்டிட்டு போனாங்க? எங்க கூட்டிட்டு போனாங்க? ஏன் கூட்டிட்டு போனாங்க? சொன்னங்க எங்கம்மா கூட்டிட்டு போய் டெஸ்டுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க சார். இப்போ வந்துருவாங்க. ஏன்டி லப்ப லப்பன்னு கத்துற? நீ பண்ண ஆர்ப்பாட்டத்துல எனக்கு காட்டறதுக்கு வந்துரும். சுமார் குழந்தை என்ன குழந்தை? எனக்கு தெரியாத குழந்தை? இரு நிறுத்து பாய்முடு. நிறுத்து. என்ன இவ்வளவு வேகமா தள்ளிட்டு போற? நீ விடியா? விடு, நான் பாத்துக்கிறேன். ஐஸ்வர்யா, இந்த அத புடி. மாப்ள, என்ன மாப்ள நீங்க தள்ளிட்டு வரீங்க? வாட்பா எங்க? இல்ல, அவன் எக்ஸ்பிரஸ் வேகத்துல வரான். டியூட்டி முடியற டைம் போல இருக்கு. எதுக்கு ரிஸ்க்? நம்ம பொண்ணு இல்ல, நம்ம தான் பாத்துக்கணும். வாங்க அத்தை. இப்பதானே வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சரி, உள்ள வாங்க. வாமா, வா வா. சச்சின், என்னடா? டேய், அப்பா கூப்பிடுறல என்னன்னு கேட்க மாட்டியா? பாத்துமா, பாத்து. மாப்ள, நீங்க சாப்பிட்டீங்களா மாப்ள? சாப்பிட்டேன். அப்பா சாப்பிடல தாத்தா, போய் சொல்றாரு. என்ன மாப்ள, வேளைக்கு சாப்பிடணும். சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சாப்பிடணும் தான் பாக்குறேன். என்ன செய்யறது மாமா, பசிக்கல. அப்பா நைட் தூங்கவே இல்ல தாத்தா, முழிச்சுக்கிட்டு ராமஜெயம் எழுதிட்டு இருந்தாரு. என்னது, ராமஜெயம் எழுதுறாரா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாத. ராத்திரி நர்ஸ் இவளுக்கு மருந்து கொடுக்குறாளா இல்லையான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நான் முழிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுன்னு ராமஜெயம் எழுதிட்டு இருக்கேன். அந்த ராமர் நினைச்சா என் பொண்ணை காப்பாத்திடலாம்ல.
நிச்சயமா காப்பாத்துவாரு மாப்பிள்ள. ராமர் நிச்சயமா காப்பாத்துவாரு. ஐயோ போச்சு, வாய திறந்த கரண்டே போச்சு. இருங்க இருங்க இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, இங்க அடிக்கடி போகும் வரும். வந்துருமா? ஸ்டாஃப் எங்க வசந்தா. நாஸ் சார், என்னம்மா கரண்ட் போயிடுச்சு, ஜெனரேட்டர் ஆன் பண்ண மாட்டீங்களா? ஜெனரேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். பணம் வாங்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம். போங்க போங்க, ஏதாவது சரி பண்ணுங்க போங்க. ஓகே சார். அத்தை, மாப்பிள்ள அந்த பேட் எடுங்க. இந்தாங்க. மாப்பிள்ள கரண்ட் வந்துருச்சு. மாப்பிள்ள கரண்ட் வந்துருச்சு. அத கொடுங்க. போதும் மாப்பிள்ள, கை வலிக்கு போகுது பாவம். கொடுங்க கொடுங்க. கையெல்லாம் வலிக்காதம்மா, என் பொண்ணு சோர்ந்து போக கூடாது. மாப்பிள்ள, ராத்திரிக்கு நான் குழந்தையோட இங்கேயே தங்கிக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இல்ல வேணாம் வேணாம், அதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நானே பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, நான் வேணா இருக்கேன், இல்லைன்னா சச்சின் இருக்க சொல்றேன். அவனே டிஸ்டர்ப் பண்றீங்க? அவன் காலேஜ் படிக்கிற பையன், நான் பாத்துக்கிறேன். ஜிஜே, வாங்க டாக்டர். டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சா? டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. தனியாவா? ஆமா வாங்க ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இருக்காது. ஐயோ, என்னங்க இது? டாக்டர் தனியா வாங்க பேசணுங்கிறாரு. எனக்கு என்னலே தெரியும், தனியா பேசணும்ன்றாங்க, வந்தா தானே தெரியும். அதானே, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இருங்க, மாப்பிள்ள வந்துட்டாருங்க. மாமா, நீங்களும் கொஞ்சம் வாங்க. எதுக்கு? இல்ல, மாமாவுக்கும் தெரியணும், நீ கொஞ்சம் வாங்க. என்னங்க இது? வாங்க மாமா. என்ன இது? ஐயோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. ஒண்ணு இல்லடா, உனக்கு ஒண்ணு இல்ல. 5 நம்பர் பேஷண்ட் பில் எல்லாம் செட் பண்ணிட்டாங்கல்ல? சொல்லுங்க டாக்டர். இவங்க ஏதாவது ஃபெயில் பண்ணுவாங்கன்னு தான் உங்களை தனியா வர சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், அவங்களுக்கும் தெரியணும். சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட சொன்னதை விட ட்ரீட்மெண்ட் செலவு கொஞ்சம் அதிகமாயிடும். அதுல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்காதுல்ல? ஒன்றும் இல்லை டாக்டர், அதான் முன்னாடியே சொன்னேனே, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. வேற ஒன்றும் இல்லையா டாக்டர்? அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு மிஸ்டர் ஜிஜே. என்ன டாக்டர்? உங்க பொண்ணு குணமாகணும்னா ஃபாரின்ல போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பண்ணலாம் டாக்டர், எந்த கண்ட்ரின்னு சொல்லுங்க, எங்கேயா இருந்தாலும் போகலாம். உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் நாங்கள் போகிறோம். அதை நாங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம். அநேகமாக லண்டனாக தான் இருக்கும். ஓகே டாக்டர், டெஃபினட்டா, நோ ப்ராப்ளம். நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, சொல்கிறேன். குழந்தை எப்படி ஆயிட்டு? ஏண்டா, ஏதாச்சும் சாப்பிடுறியா? வேணா பாட்டி. வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஹார்லிக்ஸோ பாலோ கொடுக்கட்டுமாமா? என்னங்க டாக்டர் என்ன சொன்னாருங்க? ஃபாரின் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்றாங்க. அதுவும் லண்டன்ல தான் பண்ணோம். லண்டனுக்கா? ஐயோ, அதுக்கு நிறைய பணம் செலவாகும். பணம் என்னடி பணம்? ஐயோ, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருங்க. ஆமா, அதெல்லாம் வேணாம் அத்தை, எவ்வளவு செலவானாலும் என்னால பாத்துக்க முடியும். என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. நான் தான் சொன்னேனே, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, நான் அவளை காப்பாத்தியே தீருவேன். ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியாது. குணமாகிறது என்னால இருக்கணும். சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் இருங்க, மத்தவங்களும் வெளியில போயிடுங்க. சரி சரி அம்மாடி. சரி, இதை நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. போலாம். வரேன் செல்லம். ம். கடவுளே, காப்பாத்தணும். சச்சின், அவளுக்கு ஒன்றும் ஆகாதுரா, நல்லாயிடுவா. நீ அவளையே நினச்சிட்டு உன் படிப்பை கோட்டை விட்டுறாத. ம், நல்லா படி. பை. நீ இப்படி இருக்க, அவன் அப்படி இருக்கான்.
அவன் நம்ப மாட்டான் அப்பாவை. சரி, ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? இல்ல வேணாப்பா. மாமா ஆ காஃபி. கொடு, இதை வச்சுக்கோ. தேங்க்யூம்மா. நான் தான் மாமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எங்க அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையை அவங்க ஸ்தானத்துல இருந்து நீங்களும் அத்தையும் செய்றீங்களே, அதுக்கு தான். அப்படி என்னம்மா செஞ்சிட்டோம்? எங்கள் பொண்ணுக்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், முடியல. நீயும் என் பொண்ணு தானம்மா, உனக்கு பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா அண்ணன் அண்ணி எல்லார்ட்டையும் சொல்லிட்டியா? நானும் உதயனுக்கு போயிட்டு வந்துடுறோம் மாமா. சரி சரி. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. உங்கள் வீட்டில் எது சொன்னாலும் எப்படி பேசினாலும் கோச்சக்கூடாது, சமாதானமாக போயிடணும். சரியா? சரிங்க மாமா. பொறுமையாக இருக்கணும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதுல நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும் மாமா. நீ பிறக்கலைன்னா என்னம்மா, உன் குழந்தை பிறக்க போதே, இந்த வீட்டு வாரிசு பிறக்க போகுது இல்லையாம்மா? நியாயமா பார்த்தா கலையரசியோட குழந்தை கூட இந்த வீட்டில் வளர வேண்டிய குழந்தை இல்லை, அது புகுந்த வீட்டில் வளர வேண்டிய குழந்தை. உனக்கு பிறக்கிற குழந்தை தாம்மா இந்த வீட்டு வாரிசு. என்னம்மா, என்ன அடிக்கணுமா? அடி. இந்தா ரத்தம், உன் உடம்புல ஒரு அதே ரத்தம் தான் இது. நான் பெத்த புள்ள என்ன அடிச்சு காயப்படுத்துறது விதியா? நான் இவளை எப்படி எல்லாம் வளர்த்தேன்? ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து நான் எப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கேன். அடி, இந்த அடி 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 அடி. வாங்க வா வா. இப்படி என்ன அடிச்சு அடிச்சு உன் பேதலிச்ச புத்தி சரியாகல நான் பாக்குறேன். அடி. நல்லா இருக்க, திடீர் திடீர்னு இப்படி ஆயிடுற. ஏமா ஏமா எங்களை எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துற? உன்னை இப்படி இருந்துரு, இப்படி இருந்துரு. ஒழுங்காயிரேம்மா. அப்படி என்ன வெறி? அப்படி என்ன வெறி சொல்லு. உனக்கு என்ன வெறி சொல்லு. சொல்லு சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. 20 வருஷமா பார்த்து பார்த்து வளர்ந்து போகும் மறந்து போச்சா? முகம் உனக்கு மறந்து போச்சா? உங்க அம்மா முகம் மறந்து போச்சா? இவன் முகம் மறந்து போச்சா? அடி 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 அடிச்சு உன்னுடைய
தீர்த்துக்கோ தீர்த்துக்கோ. என்னங்க இது? முடியலம்மா முடியல. காயமாயிடுச்சு. சொன்ன அடுப்பிய என்னடே மாறிய தூரிய தூக்கப்பட்டு வளர்ந்ததுக்கு ஏன் இப்படி பண்ற? நீங்க பேசாதீங்க. நீங்க போங்க. நீங்க முதல்ல ஹாஸ்பிடல் போங்க. போங்க. நீங்க ஹாஸ்பிடல் போ. போ. கட்டிக்கு போட்டல்ல பெத்த பிள்ளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எந்த தாய்க்கும் வரக்கூடாது. கலை இதுக்கா தவம் இருந்து உன்னை பெத்த அத கூட கவனிக்கலையா நீங்க? நடந்து சோர்ந்து போயிட்டம்மா. உடம்புல மனசுல தெம்பு இல்ல. ஆமா, நீங்க இந்த ஊருக்கு புதுசா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆமாம்மா. குழந்தை பசியில அழுகுது போல இருக்கு. குழந்தை பசியோட இல்லம்மா, நாங்க 2 பேரும் தான் 2 நாளா சாப்பிடல. என்னது 2 நாளா சாப்பிடலையா? என்ன மனுஷயா நீ? இங்கே இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இப்ப அதுவா முக்கியம்? என்ன ஏதுன்னு அப்புறமா விசாரிச்சுக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. அந்த ஊர்ல ஓடி பேரு இல்லைன்னா கட்டி வச்சு அடிப்பேன்றாங்க. இந்த ஊர்ல என்னடான்னா முதல்ல சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. இறக்கம் உள்ளவங்க நம்ம நாட்டிலையும் இருக்காங்க. சாப்பிடியா? நீ சாப்பிடு.
எவ்வளவு நாள்டா தண்ணி காட்டிட்டு இருப்ப? தூக்கி அவன. சச்சின், என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஓ, ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இருக்காளன்னா அவளுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கா. ஆமா, அதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கலையா? இல்லை தாத்தா. ஏ? அங்க அப்பா இருப்பாரு, அவர் முகத்துல முடிக்கவே எனக்கு பிடிக்கல. என்னப்பா பேசுற? அந்த அப்பா தானே இப்ப ஐஸ்வர்யா பாத்துக்கிறாரு. சச்சின், இந்த காலத்து பசங்க விவரமா இருக்கீங்க, அதுலயும் தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அட்வைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. தாத்தா, நீங்க சொல்ல வேண்டியது நேரடியாகவே சொல்லுங்க. நீயும் ஐஸ்வர்யாவும் ஜிஜே வெறுத்தீங்களா இல்லையா? ஆமா, வெறுத்தோம். அவர் அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்தையும் பார்த்தோம், செல்வி அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்தையும் பார்த்தோம். அதனாலதான் நாங்க வெறுத்தோம். நான் இல்லைன்னு சொல்லலையே. எந்த ஜிஜே உங்களுக்கு துரோகம் செஞ்சானோ, எந்த ஜிஜே உங்களை வெறுத்தானோ, அந்த ஜிஜே தானே இப்ப ஐஸ்வர்யா காப்பாற்றணும்னு துடிக்கிறான். ஐஸ்வர்யாவை ஜிஜியை பார்க்க வந்தப்போ அவனை வெளியே போடான்னு சொன்ன ஐஸ்வர்யா இப்ப அப்பா அப்பா அவன் மேல பாசமா இல்ல? நீ மட்டும் ஏன் இன்னும் அவன் மேல கோபமா இருக்க? இத பார் சச்சின், நீ பண்றது எனக்கு ஒன்னும் சரியா படலப்பா. உங்க அப்பன் கெட்டவன் ஃபீல் பண்ணீங்க, இப்ப அவன் நல்லவன் ஆயிட்டான். திருந்தணும்னு நினைச்சான், திருந்திட்டான். அதுக்கப்புறமும் நீங்க அவன் மேல கோவப்பட்டு இப்படி பிடிவாதமா இருக்குது, இது என்னையா நியாயம்? எனக்கு நம்ம இது சரியா படல. நேர ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜிஜேவை அப்பான்னு கூப்பிடு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஐஸ்வர்யா சந்தோஷப்பட்டு பெட் விட்டு எழுந்து உட்காந்துருவா, அவ உடம்பும் குணமாயிடும். என்னப்பா, நான் பாட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற, என்னாச்சு? ஐஸ்வர்யா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் தாத்தா. அப்பா எங்க? கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உடம்புல இருக்கிற தெம்பை விட மனசுல இருக்கிற தெம்பு அதிகமா இருக்கு. அப்பா என்ன நல்லா கவனிச்சுக்கிறாரு மாமா. சச்சின், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். ஏய், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லா தாண்டா இருக்கேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அப்பா என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு, அதை பார்க்க அம்மா தான் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அவ மேல இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, நம்ம கூடயே இருக்கா. மாமா, வாங்க மாப்பிள்ள. வாங்க தினா. சச்சின், நீங்கெல்லாம் வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் ஐஸ்வர்யாவை விட்டுட்டு வெளியே போனேன். இல்லைன்னா தனியா விட்டுட்டு போவேனா? வார்ட் பாய், நர்ஸ், டாக்டர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனேன். மாப்பிள்ள, எங்க போயிருந்தீங்க மாப்பிள்ள? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாமா, அதனால வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஐஸ்வர்யா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணேன். அப்புறம் மவுண்ட் ரோட் தர்காவுக்கு போனேன், அங்கேயும் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை. தாய்த்து பாருங்க. அதுக்கப்புறம் சாந்தோம் சர்ச்சுக்கு போய் 100 மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு வரேன். ஐஸ்வர்யா, இந்தா பிரசாதம். மாமா, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் ஐஸ்வர்யாக்காக வேண்டிக்கிட்டா குணமாயிடும் என் ஃப்ரெண்டு சொன்னாரு. கையில ப்ராப்ளம்னா கை மாதிரி, காலில் ப்ராப்ளம்னா கால் மாதிரி, கண்ணில் ப்ராப்ளம்னா கண் மாதிரி, தங்கத்திலே வெளியிலே செஞ்சு கொடுத்தா நல்லது நடக்குமா, சரியாயிடுமா. நான் ஐஸ்வர்யா மாதிரியே ஒரு பொண்ணு உருவத்தை செஞ்சுட்டு வரேன்னு வேண்டிட்டு இருக்கேன். 10 கிலோ தங்கத்தில் செய்ய சொல்லியிருக்கேன். சரியாயிடும், சரியாயிடும். இந்தாங்க வேண்டிங்க.
அப்பா. என்னம்மா? என்ன? என்னடா எதுக்கு அழற? ஏன் அழற? என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏம்மா? உங்களை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன்ப்பா. சச்சா இல்ல, நான் தான் உன்னை சச்சினி வேதனைப்படுத்திட்டேன். இல்ல இல்லப்பா, இப்ப நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உங்களை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஏன் இப்படிலாம் பேசுற? நீங்க எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கப்பா. இதுக்காக தான்ப்பா நாங்க ஆசைப்பட்டோம். உங்க பாசத்தை பார்த்துட்டேன், உங்க பாசத்தை நல்லா அனுபவிச்சுட்டேன். இனிமே நான் செத்த கூட போறேன். ஐஸ்வர்யா, என்ன வார்த்தை பேசுற? அப்படி நான் உன்னை சாக விட்டுருவேனா? உன்னை வாழ வச்சு பார்க்கணும். நான் பார்ப்பேன். அப்படி சொல்லக்கூடாது, சரியா? என் உயிரை கொடுத்தால் நான் உன்னை காப்பாத்துவேன். கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சத்தியமா உனக்கு அவர் நல்ல ஆயுசை கொடுப்பாரு. தர்கால கொண்டு வந்திருக்கேன். எல்லா கடவுளும் உன் பக்கம் இருக்காங்க, கைவிட மாட்டாங்க. சரியா? எல்லாம் சரியாயிடும். என்னதான் அடிப்பான்னு நினைச்சேன், கடைசியில மாமாவை அடிப்பான்னு நினைச்சே பார்க்கல மீனாட்சி. மாமாக்கு என்ன ஆச்சோ, ஏன் நம்ம வீட்டுல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? யாரு பண்ண பாவமோ தெரியல, இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதா? நீ கவலைப்படாத, மாமா கொண்டு ஆகாத. உதய் கூட போயிருக்காருல்ல, பயப்படாத. என்ன குழந்தை கட்டி வச்சிருக்காங்க? அரசே, எதுக்குமா கட்டி வச்சிருக்க குழந்தைய? எதுக்காகமா குழந்தை கட்டி வச்சிருக்க? எதுவா இருந்தாலும் டாக்டர் கூட்டிட்டு போலாமா? நாமளா இப்படி கட்டி நான் சொல்றது கேளுங்க. தப்பு அரசே, நாம இப்படி பண்ண கூடாது. நான் சொல்றது கேளு. ஏன் டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அடி ரொம்ப பலமா பட்டிருக்குன்னு சொன்னாருமா. இன்னும் ஒரு அடி பட்டிருந்தா கூட. கலை, நான் பெத்த பொண்ணு என் தாலியை பறிச்சிருப்பால. ஆனா எனக்கு ஒண்ணு ஆகல அரசே. இல்லங்க, இல்ல. கலையரசிய நினைச்சு எல்லாரும் பயந்துப்போம். நான் தைரியமா இருந்த எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு பயம் வந்துடுச்சு. எல்லாரும் சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுங்க. அவ உங்களை அடிக்க வரல, செல்வராடியதான் அடிக்க வந்தா. வேண்டாம், முதல்ல செல்வராணி அவ வீட்டுக்கு போட்டோம். இல்ல, அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வேண்டாம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். இல்லங்க, இன்னைக்கு உங்களை அடிச்சா நாளைக்கு என்ன அடிப்பா? அதெல்லாம் நம்ம பாக்கணுமா? அம்மா வேண்டாமா, கலை இங்கே இருக்கட்டுமா, ப்ளீஸ்மா. இல்லப்பா, இப்படியாவது சமாளிச்சுக்கலாம். உங்களுக்கு மட்டுமா இருக்கு பாசம், எனக்கு இல்லையா என் பொண்ணு மேல பாசம்? நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வேண்டாம் செல்வராணி, நம்ம புள்ள அரசி இருக்கட்டும், நம்மளுடைய இருக்கட்டும், இங்கே இருக்கட்டுமா? ஆனா அவளை இந்த வீட்டுல சுதந்திரமா நடமாட விட்டா எல்லாருடைய சந்தோஷத்தை அழிச்சிடுவா. என் மனசை கல்லாக்கி சொல்ற, அவ இப்படியே இருக்கட்டும்.
இப்படி இருக்கட்டும். கலை அம்மா அம்மா நீங்க முதல்ல உள்ள போங்க. நீங்க வாங்க. வாங்க. போதும் அரசி, அவரை ரொம்ப கம்பல் பண்ணாத. தண்ணி கொடு, இப்படி கொடு. அரசி, வெளியே தெரிஞ்ச அசிங்கம்னு இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோமே, இதுக்கு என்னதாம்மா முடிவு? குழந்தை கிடைக்கணும், அந்த குழந்தை கிடைக்கணும். குழந்தை எப்போ கிடைக்கிறது? இவ எப்போ குணமாகிறது? ஏர்வாடி கூட்டு போனா குணமாயிருங்களே. வேண்டாங்க, வேண்டாம். என்னால அவளை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. அங்க கொண்டு போய் சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாது. முதல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். நாமும் யார் யார் மூலமும் தேடி பார்த்துட்டோம், போலீஸும் தேடிட்டு இருக்கு. குழந்தை கிடைக்க மாட்டேங்குதே. அவ குழந்தை கிடைக்கணும், அவ குழந்தை எப்படியாவது கிடைக்கணும். கிடைச்சிட்டா அவ மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம புள்ள நமக்கு கிடைக்காமலே போயிடும். அவ சங்கிலி அவுத்துருமா, அவளை பெட்ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க. அவளுக்கு செல்வராணிய பார்த்தா என்னமோ ஆயிடுது. உதய கொஞ்ச நேரத்துல செல்வராணிய கூட்டிட்டு வெளியே போற. போனதுக்கு அப்புறம் உள்ள கூட்டிட்டு போலாம். கலை எங்க? அங்க. கலை, கலை, என்னம்மா இது? என்னாச்சு உனக்கு கலை? என்னாச்சு? கலை எப்படி இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் தான் ஒரு விஷயமும் விடாம சொல்லிட்டியா? இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்றதுக்கு நீ என்ன அவளுக்கு ஏஜென்டா? என்னங்க இது? என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு அவளை பார்க்கறதுக்கு பாவமா இல்ல, பரிதாபமா இல்ல? ஒரு மாடு கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டிருக்கீங்க. கல்யாணம் பண்ணிட்டு உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக இப்படியா பழி வாங்குறீங்க? ஏய், அவ என்ன பண்ணான்னு பக்கத்துல இருந்து பார்த்திருந்தா உனக்கு தெரியும். தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். அவ இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். நான் காரணமா? எனக்கு சொல்ற அவ செஞ்ச தப்ப மன்னிச்சு ஆரம்பத்திலே அவளை கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? போன இடத்துல சித்திரவதை பண்ணாங்க, அதை கேள்விப்பட்டு நீங்க சந்தோஷப்பட்டீங்க. நான் சந்தோஷப்பட்டேனா? நீ பாத்தியா? நான் சந்தோஷப்பட்டது நீ பாத்தியாடே? செல்வி, ஏற்கனவே அரசி ரொம்ப நொந்து போயிருக்கா. அவளை இன்னும் காயப்படுத்தாத.
இதை விட பெரிய காயம் வேற என்ன இருக்கு? அவளை கட்டி போட்டு பாக்குறதுக்கு என்னாலே முடியல, உங்களால எப்படி முடியுது? வேற வழி இல்லம்மா. என்ன அடிச்சிட்டா? செல்வராணியுடைய குழந்தைய கொண்டு வேங்கிறா. யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேற வழி தெரியாம இப்படி கட்டி போட்டிருக்கோம். நீங்க பண்ணலாம், உதய் பண்ணலாம், கண்ணன் பண்ணலாம், செல்வராணி கூட பண்ணலாம். ஆனா இவங்க பண்ணிருக்க கூடாது. உங்க மனசுல பாசம் இருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. ஏய், எனக்கு பாசம் இல்ல, இறக்க இல்லைன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போடே. ஏன் பொண்ணு, அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பண்ணவங்க தானே. பெத்த பொண்ணைய தூக்கி போட்ட உங்களுக்கு கலைய கட்டி போடுறது சாதாரண விஷயம் தானே. செல்வி, நீ ரொம்ப தப்பா பேசுற. இவளை கட்டி போட்டீங்க, யாரும் சந்தோஷமா இல்ல. இவளை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். சரி, வேண்டாம், விட்டுடுங்க. அவளை நான் குணப்படுத்துறேன். இங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுங்கிறதுக்காக தானே நீங்க பயப்படுறீங்க? வேண்டாம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அடிச்சு போட்டாலும் பரவாயில்ல. நான் என் கூட வச்சுக்கிறேன், என் வீட்டுல வச்சு அவளை பாத்துக்கிறேன். என் தங்கச்சி நான் கூட்டிட்டு போற பூட்டை தொங்க. சாவி கொடுங்க. உதய், சாவி கொண்டா. சாவி கொடுங்க. முதல்ல அவுத்து விடுங்க. உதய், ப்ளீஸ் உதய். கலை, நீ வா, நீ என் கூட வா. உன்னை கூட்டிட்டு போக வேண்டாம் சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. நீ ஏன் தங்கச்சி, நீ என் கூட வா. வாமா, வா வா. கலை, கலை, என்ன கலை? வாமா, நீ ஏன் கூட வா. பாரு, நீ பயப்படாத. நீ இங்க பயந்துட்டல, நீ ஏன் கூட வா. வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். வாமா. கலை, கலை, வாமா. ஏய், நீ தானே என்ன கட்டி போட்ட. கலை, இப்ப கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? என்னம்மா? நான் உன் கூட வரமாட்டேன். கலை, பாசம் இல்ல, இறக்க இல்லைன்னு சொன்ன. ஒண்ணுமே தெரியாத நிலையில இருந்தாலும் என் பொண்ணு என்கிட்ட தாண்டி வருவா. தாய் பாசத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? அவளை எப்படி குணப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அவளை போ சொல்லுங்க. ஓடே ஓடே. உன் பேர் என்ன சொன்ன? முருகேசன். நிஜமாவே உன் பேர் முருகேசன் தானா? முருகேசன் தான். நான் உன் பேரை கேட்டப்போவே தெரியும்.
நீ பட்டுன்னு சொல்லாம யோசிச்ச போதே உன் பேரு முருகேசன் இல்லன்னு. ஆமா, தலையில என்ன கட்டு? விழுந்துட்டேன். எப்போ விழுந்த? எங்க இருந்து விழுந்த? இமயமலையில இருந்தா? ஆட்டோல இருந்து விழுந்துட்டேன். ஆட்டோல இருந்து விழுந்த கட்டு மாதிரி தெரியலையே. சொல்றா, எங்க இருந்து விழுந்த? சொல்லு. குழந்தைய திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது பெரிய போலீஸ் அதிகாரி வீட்டு குழந்தை. திருடினவன் ஒன்ன மாதிரியே இருக்கானாமே. ஆமா, உனக்கு செந்தமிழரசி தெரியுமா? தெரியாது சார். நீ திருடிட்டு வந்த குழந்தை தான் அவ கையில இருக்கா? இல்ல, அது என் குழந்தை. உன் குழந்தைனா பெத்தவ யாரு? அவளா? இல்ல. அப்போ அந்த குழந்தையோட அம்மா யாரு? சொல்றா, அம்மா யாரு? தெரியாது சார். என்னடா உன் குழந்தைங்கிற, அம்மா யாருன்னு கேட்டா தெரியாதுங்கிற? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? யோ ஏட்டு சார், அவனை என்னன்னு கேளியா? சரிங்கய்யா. ஏய், ஐயா கேக்குறாருல, சொல்டா. ஏய், குழந்தை எங்கடா வச்சிருக்க? சொல்லு. சொல்டாங்கறல. எங்கடா இருக்கு குழந்தை? அவர் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. விடுங்க. குழந்தை எங்கடா வச்சிருக்க? சொல்றேன், அவரை பார்க்கணுமா? சொல்டாங்கறல. செய்யறது செஞ்சுட்டு பேசாம இருக்கிற? சொல்றா, யார் குழந்தை? செந்தமிழரசி வீட்டு குழந்தை தானே? இல்ல சார். அப்புறம்? அது குப்பை தொட்டில இருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். பாரு, நீ அவ்வளோ நல்லவனா? குப்பை தொட்டில இருந்து எடுத்த குழந்தைய இவர் அவரு குழந்தையா வளர்க்கிறாராம். சொல்லு, எங்க இருந்து திருடுன? சத்தியமா திருடல சார். குப்பை தொட்டில இருந்து எடுத்து தான் வளர்த்துட்டு இருக்கேன். இப்ப நீ உண்மையை சொல்லல, தோச்சு தொங்க விட்டுருவேன். சொல்றா. சத்தியமா நான் திருடல சார். சரி, வெளியில ஒருத்தி அழுதுட்டு இருக்காளே, அவ யாரு? அது என் சம்சாரம். சம்சாரமா இல்ல வேற ஏதாவது சமாச்சாரமா? யோ ஏட்டு சார், அவளை போய் வர சொல்லியா? சரிங்க சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.